சாதிக்க வேண்டும் என்கின்ற வெறியில் அந்த குழந்தைகள் இருக்கிறாங்க. அதனால என் கையில 100 ரூபாய் கொடுத்து உங்க மேல பெட் பண்ணுமா, வெளியே இருக்கிற குழந்தைங்க மேல பெட் பண்ணுனா உங்க மேலதான் நான் பெட் பண்ணும். இன்னைக்கு கையில 100 ரூபாய் கொடுத்து ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கன்னு சொன்னாங்கன்னா நான் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் ஜெயிப்பார்கள் என்றுதான் நம்பிக்கையோடு லாட்டரி டிக்கெட் நான் வாங்குவேன். காரணம், வயிற்று பசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், வெறியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், சாதிக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய குழந்தைகள். அதனால நீங்க விட்டுறாதீங்க, இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். மாணவர்கள் மத்தியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவுரை வழங்கி உரையாற்றியுள்ளார். இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் கழிச்சாவது இந்தியாவுடைய மாடலை பாருங்க, இந்தியாவில் என்ன பண்றாங்கன்னு பாருங்க அப்படின்னு மேலை நாடுகள் பேசும் அளவுக்கு இதை கொண்டு வருவதற்கான முயற்சியில் நாம் இறங்கணும். அது நம்ம எல்லோருடைய பொறுப்பு. மேடையில் இருக்கிறவங்க பொறுப்பு, மேடைக்கு இருக்கிறவங்க பொறுப்பு, பத்திரிகையாளர் பொறுப்பு, வெளியே இருக்கிறவங்க பொறுப்பு, கேட்கறவங்க பொறுப்பு, யூடியூப்ல பாக்குறவங்க பொறுப்பு, டிவியில பாக்குறவங்க பொறுப்பு. எல்லாம் யாருமே எஸ்கேப் ஆக முடியாதுங்க, எல்லோருடைய பொறுப்பும் தான். அதனால் மறுபடியும் இந்த குழந்தைகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, கல்வி ஒன்று மட்டுமே உங்களை உயர்த்தும், வேற எதுவும் உங்களை உயர்த்தாது. அதனால கல்விக்கு மட்டும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், கஷ்டப்படணும், படிக்கணும். ஏன்னா ஒரு சைனால ஒரு நல்ல ப்ராவர்ப் சொல்லுவாங்க, நோபடி டைட் பிகாஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு யாரும் செத்து போனதா உலக சரித்திரத்துல யாருமே எழுதல. சோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா கெட்டது நடக்கும் உலக சரித்திரத்துல கிடையாது. சோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா நல்லது மட்டும்தான் நடக்கும். அதனால அந்த குழந்தை செல்வங்கள் இங்க இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு படிக்கணும். ஏன்னா எல்லோருடைய எதிர்பார்ப்பு உங்க மேல இருக்கு. ஒரு எந்த மனிதனுக்கு வயிற்றுல பசி தெரியுதோ அந்த மனிதன் மட்டுமே சமுதாயத்தை மாற்றுவான். உங்களுக்கு வயிற்றுல பசி இருக்கு. எத்தனையோ குழந்தைகளுக்கு வயசுல பசி இல்லை. ஏசி கார்ல போகணும், வீட்டுல இருந்து போகும்போது கூட ஒருத்தர் போகணும், ஸ்கூல் பஸ்ல போனா அசிங்கம் நினைக்கிறாங்க, கார்ல தான் போய் டிராப் பண்ணணும், ஸ்கூல்ல போய் ஃபீஸ் கட்டும் போதே ஏசி இருக்கான்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்கறாங்க. இன்னைக்கு எந்த அளவுக்கு கேட்கறாங்கன்னா டாய்லெட்ல ஏசி இருக்கான்னு கேட்கறாங்க. ஸ்கூல்ல எல்கேஜிக்கு 6 லட்சம் ரூபா வாங்குற ஸ்கூல்ல நம்ம ஊர்ல இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு 12 லட்சம் ரூபா வாங்குற ஸ்கூல்ல பெங்களூர்ல, டெல்லியில, குர்கான்ல, நொய்டால, பூனேல இருக்கு. அப்படியெல்லாம் கல்வியை இன்னைக்கு அந்த அளவுக்கு நாம என்ன நினைக்கிறோம், அதிக பணம் கொடுத்து ஒரு கல்வியை படித்தால் மட்டும்தான் அது தரமான கல்வி என்கின்ற தப்பான எண்ணம் நம்முடைய மனசுல இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் உண்மையான வயிற்று பசியில் இருக்கிறாங்க, சாதிக்க வேண்டும் என்கின்ற வெறியில் அந்த குழந்தைகள் இருக்கிறாங்க. அதனால என் கையில 100 ரூபாய் கொடுத்து உங்க மேல பெட் பண்ணுமா, வெளியே இருக்கிற குழந்தைங்க மேல பெட் பண்ணுனா உங்க மேலதான் நான் பெட் பண்ணும். இன்னைக்கு கையில 100 ரூபாய் கொடுத்து ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கன்னு சொன்னாங்கன்னா நான் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் ஜெயிப்பார்கள் என்றுதான் நம்பிக்கையோடு லாட்டரி டிக்கெட் நான் வாங்குவேன். காரணம், வயிற்று பசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், வெறியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், சாதிக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய குழந்தைகள். அதனால நீங்க விட்டுறாதீங்க, இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. வாழ்க்கையில ஆரம்பத்துல வறுமை என்பது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த வறுமை பல விஷயங்களை கத்துக் கொடுக்கும். வறுமைனா சாப்பாடு இல்லாம இருக்கிறது வறுமை இல்லைங்க. அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே கஷ்டப்படுவதற்கு வறுமை என்கின்ற பெயர். சாப்பிடலாம், ஆனா அத்தியாவசிய தேவைகள் இல்ல. நான் ஒரு டென்னிஸ் கிளாஸ் ஷூ வாங்கணும்னு நினைச்சேன், வாங்க முடியல, அது வறுமை. இல்லம்மா அவங்க சொன்னாங்களே நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனேன், ஓடுற கூட ஸ்கூல் இல்ல, ஷூ இல்ல, வறுமை. அதனால இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வறுமை என்கின்ற ஒரு பசி உங்க வயித்துல இருக்கு. நீங்க அப்படியே அதை பயன்படுத்தி அதை ஊக்கமாக எடுத்து அதன் மூலமாக அதை வெறியாக அதை மாற்றி இன்னும் படித்து 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 வாழ்க்கை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.